அப்புறம் வேலையை கவனி. என்னடா சொல்லுங்களேன்? ரங்கம்மாளை எனக்கு இந்த மாசமே கல்யாணம் பண்ணி வைக்கணும். காலாடித்தனத்துல தலைதெரிச்ச பயலாச்சரி உனக்கா ஏன் பொண்ணை கொடுக்கணுங்கிற? இனி அந்த பேச்செல்லாம் என் காதுல விடாது. நம்ம கிட்ட வெட்டு ஒண்ணுதான், துண்டு ஒண்ணுதான். ரங்கம்மாளை இன்னும் ஒரு மாசத்தவணையில எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்புறம் என்ன நடக்குமோ ஏதாகுமோ. யாருக்குடா இந்த பூச்சி காட்டுற? உன்னை போல வளர்ந்த பயல் இந்த கிராமத்துல எத்தனை பேரை பார்த்திருப்பேன். தராதரம் கட்ட பயல. தங்கமே பித்தளையானாலும் கவுளே உமியானாலும் ஓன் தாலி ஏறாது. இந்த தடவை இந்த மாதிரி பேசுறாங்க. என்னப்பா இது? அப்புறம் மாமங்கிட்ட மருமகன் காட்டுற மரியாதையை பாத்தியா? அடுத்து என்ன பார்த்தா என்னப்பா சொல்லுவாங்க? டேய் செங்கோடா, உனக்கு உங்க மாமனுக்கு இருக்கிற சண்டையை தீர்த்துக்கிட்டு அப்புறம் ஊரான் சண்டையை தீர்க்கிறதுக்கு வா. என்னப்பா கேரகம்? நாங்க தான் தகராறு பண்ணிக்கிறோம்னா நீங்களும் எதுக்குப்பா தகராறு பண்ணணும்? டேய் பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஆனா என்னன்னா பேச்ச பொல பொலன்னு கொட்டுற சார் தான் போனா. அட நீ என்னடா சொல்றது, நான் என்னடா போறவே? அடுத்து என்னென்ன சத்தம் ஒருபாடு போடுற காது சப்பு பட்டார்னு தெரிச்சிடும் போல இருக்கு. டேய் செங்கோடா, என்ன நோய்? என்கிட்ட வம்புக்கு வர்ற, அது துன்பமா தான் முடியும். ஆனா எனக்கு புத்தி இருக்குன்னா ஒன்ன மாதிரி இல்லன்னா போனா. பொடிப்பையில என்னடா நீ அவ்வளவு சத்து கட்ட பயல. அந்த சர்க்கோஸ் எல்லாம் என்கிட்ட பேசாத, மாட்டி போடுவோம் மாட்டு அப்படின்னு. அந்த பய இந்நேரம் கிராமத்தை தாண்டி ஓடி போயிருப்பான். ரொம்ப பயந்த பய, ஊரை ஏமாத்தி உடம்ப வளர்க்கிற பய என்கிட்ட ஓங்கி பேசுறாங்க. ராஜா, இந்நேரம் நீ வராம இருந்திருந்தா அந்த பய என்ன நாய ஆட்டி படைச்சிருப்பான். வா அப்புறம் உட்காரலாம். அந்த பயல என் மருமகன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. என் பொண்ணுக்கு கூட அவனை கண்டா எட்டிக்காம அந்த பய கலக்குறான். ஏன் அப்படி ஒரு மாதிரியா இருக்க? மனசு ஒண்ணு சரியில்லைங்க மாமா. என்ன அப்படி? ஒண்ணும் இல்லைங்க. என்ற பிறந்தவ மேல உள்ள கோபத்துல அம்மா கிட்ட ஒரு பேச்சு தப்பா பேசி போட்டனுங்க. இதுவரைக்கும் அம்மா என்ன சீன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இன்னைக்கு என்ன அடிச்சு போட்டாங்க. அம்மா கோபம் தீர்ற வரைக்கும் வீட்லயே இருக்க வேணாம்னு வெளியேறி வந்துட்டேங்க. என்ன அப்பனு இதுக்கா வருத்தப்படுற? குடும்பம் இருந்தா பெரியவங்க ஏசுறது பேசுறது சகஜம். ஒன்றும் கவலைப்படாத. ரெங்கம்மா, அம்மனி தாவத்து கொண்டா? வேண்டாம், உச்சி பொழுதாகி போச்சு, வீட்டுக்கு போறேன். இது அப்பனு அன்னைக்கு கூட இப்படித்தான் சொல்லிட்டு புறப்பட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். வேண்டாம், பழையபடி என்றகிட்ட அம்மா சந்தோஷமா பேசுற வரைக்கும் எனக்கு பசி எடுக்காது. அட, இந்த சண்டைக்கு வர ஆம்பளை எங்க வந்தாரு என்றா இது? இந்த வாயாடி பொம்பளை எங்க வந்தது? என்ன அப்படி இப்படி கேக்குற? இதுதான் என் பொண்ணு ரெங்கம்மா. உங்க பொண்ணுங்களா? ஆமா அம்மனி, நம்ம சொந்தக்காரன்னு வில்லு வண்டி வாங்கிட்டு போறேன்னு சொல்லல. இதுதான் செங்கோட தங்கமான பையன். ஒரு வகையில ஒன்று கட்டிக்கிற மச்சா முறையும் கூட. போங்கப்பா. என்னங்க மாமா, பாடுபட்டு விவசாயம் பார்த்து பிறந்தவள பட்டணத்துல படிக்க வச்ச மாஸ்டர். இப்ப இவங்க தங்கச்சி பட்டத்துல தான் இருக்குதான்னு கேளுங்கப்பா. இல்லைங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க மாமா. தங்கச்சி எத்தனாவது வரையிலும் படிச்சிருக்குதுன்னு கேளுங்கப்பா. ஐயோ, அத படிப்பு பத்திர சமாச்சாரம் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி போடுங்க மாமா. என்ன மணி கதவு சந்தில நின்று பேசிக்கிட்டு நல்லா இப்படி வந்து பேச? நம்ம சொந்தக்கார பையன். நம்ம சொந்தக்காரங்கன்னு தெரியாம தப்பா ஏதேதோ பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல போட வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. என்ன மணி சொன்ன? அதெல்லாம் நான் அப்பளையே மறந்துட்டேன்னு சொல்லுங்க மாமா. பட்டணத்துல படிச்ச தங்கச்சிய ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்லுங்கப்பா. அதுக்கு என்னங்க ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரணுங்க? என்ற கூட பிறந்தவளை எதுக்காக படிப்புல போட்டோம்னு இப்பதானுங்க தோணுது. பொம்பளைங்களுக்கு எதுக்குங்க மாமா படிப்பு? அதெல்லாம் அப்படி சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு படிப்பு தானுங்களே தேவை. ஏனுங்க மாமா, உங்க பொண்ணு படிச்சிருக்குதுங்களா? உன் தங்கச்சி அளவு படிக்கணும், ஏதோ எழுத படிக்க தெரியும். சரி, நான் வரணுங்க. பாப்பனு ஏனுங்க சாத்துக்கு சாப்பிடாம போறீங்களே? இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேங்க. வரணுங்க மாமா. போயிட்டு வாப்பனு. நான் வரணும். நல்ல புத்திசாலி பையன். அம்மனி, நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். என்ன பாக்குறீங்க? ஒண்ணுமில்லைங்க, துண்டு மறந்து வச்சு போட்டு போயிட்டுங்க. அதை தேடணுங்க. ஆமா, இங்கதானுங்க வச்சு. அது கையில வச்சுக்கிட்டு நீங்களே என்று கூட தேடுறீங்க. இது உங்க துண்டுங்களா? ஆமா, வேணும்னா வச்சுக்கோங்க. வேண்டாங்க. இல்லைங்க, இது அழுத்துண்டுங்க, அதனால சொல்லுங்க. அப்பா துண்டு நினைச்சேன். வேணும்னா புது துண்டு அனுப்புறேங்க. வேண்டாங்க. சரி,
அப்ப நான் வரணும். நல்லது. வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? கேளு. சொந்தமுள்ள மச்சானு சொன்னா புரியுமா? வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சானு சொன்னா புரியுமா? மச்சானு தெரிஞ்சதோ வெக்கமா இருக்குது. மச்சானு தெரிஞ்சதோ வெக்கமா இருக்குது. மனசு இப்போ என் மனசு இப்போ எதையோ நினைச்சு சிரிக்குது. மனசு இப்போ எதையோ நினைச்சு சிரிக்குது. வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சானு சொன்னா புரியுமா? அச்சு சேர்த்து வச்சது போல் பச்சரிசி பல்லழகு. அச்சு சேர்த்து வச்சது போல் பச்சரிசி பல்லழகு. கரும்பு மீச குறும்புக்காரன் ஆளை மயக்கு சொல்லழகு. கரும்பு மீசை குறும்புக்காரன் ஆளை மயக்கு சொல்லழகு. சிங்கார தட்டழகு செந்தூர பொட்டழகு. கட்டழகு பொட்டழகு கண்ணழகு. சிங்கார கட்டழகு செந்தூர பொட்டழகு. கட்டழகு பொட்டழகு கண்ணழகு. இந்த உள்ளே அந்த சொற்பம் சொல்ல என்கிட்ட பேச அப்படின்னு பம்பு பேசி எம் மனசே வசியம் செய்தான் அழகு. பம்பு பேசி எம் மனசே வசியம் செய்தான் அழகு. வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சானு சொன்னா புரியுமா? வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொந்தமுள்ள மச்சானு சொன்னா புரியுமா? பயப்படாத. இந்த பவளமலை பூமியில நிக்கிறான்னா ஆகாசத்துல ஒரு காக்கா குருவி பறக்காது. சரிதான். காக்கா குருவிக்கு கூட உன் முகத்தை பார்க்க கன்றாவியா இருக்கும் போல இருக்குது. தாம்பர போல இருந்த என் தலைமையில அன்னைக்கு கல்ல தூக்கி போட்டியே தகுமா தகுமா. அடச்சி, பயமுடு. என்ன? நீ வேற பாடுறியா? ஏயா இப்ப எங்க வந்த நீ? ஒரு கடுதாசி கொண்டு வந்திருக்கேன். கடுதாசியா? யாருக்கு? உங்க பண்ணையார் மகனுக்கு. யார் எழுதுனது? எங்க சின்ன பொண்ணு தங்கம்மா. அடா கடவுளே, இது என்ன கூத்து? கூத்தா எங்க நடக்குது? உன் தலைமையில. அட விஷயத்த கலியாண்ணா எங்க சின்னையாவும் என்கிட்ட ஒரு கடுதாசி கொடுத்து உங்க தங்கம்மாட்ட கொடுக்க சொன்னாரு. தெரியாதனும் சண்டைக்காரன் விட்டு பிள்ளைங்களே ராசியா போகும்போது நமக்குள்ள எதுக்கு பிள்ளை விவகாரம்? தள்ளு. ஆமா, உன் ராசி என்ன? சிம்ம ராசி. அதான் இப்படி சேர்ற. மோ ராசி என்ன? கன்னி ராசி. ஐயா, அதான் இப்படி பயந்து சாவற. இந்தா எங்க சின்ன ஒருத்த கடுதாசி, இத வச்சுட்டேன், எடுத்துக்க. இங்க இங்க இன்னும் முழிக்கிற அந்த கடுதாசி உன் கையால என் கைக்கு வரணும். வராட்டா? இந்த கடுதாசி உன் கைக்கு வராது. கையோடைய ரொம்ப கோச்சிக்கிறிய. நாங்க ஒண்ணும் கோச்சுக்கல, நீங்க போய் கடுதாசி கொடுங்க. ஒன்னு எனக்கு முடிவு சொல்லாத போறியே, அதுக்காக உன்னை நிறுத்துறேன். பவளா, முடிவா சொல்றேன், இன்னமே நீ சிரிக்காது. ஏன் பவாயி? சிரிச்சுன்னா உன் மூஞ்சி அவ்வளவு நல்லா இல்ல. ஐயா, பட்டணத்தையா கடுதாசியை தங்கமாக கொடுக்கும்போது யாராவது பாத்துட போறாங்க. அப்புறம் தெரிஞ்சது உன் தாமரத்துல காணாது. அது மாதிரி தான் நான் கொடுக்குற கடுதாசியும் பண்ணையாருக்கு தெரியாம பட்டத்தையா கிட்ட கொடுத்துடு. அப்புறம் யாராவது பாத்துட்டாங்க, நீ நானும் புரிச்சம் முஞ்சாதியா வாழ முடியும். கண்ணத்துல எடுக்காத, பல்லு ஆட்டம் கட்டுறது. சிரிக்கிற
கணவாயே நீங்கதான் காப்பாற்ற வேண்டாம் என்றாரு என்றா கேட்கல யார் கொடுத்தா பண்ணையாரமாவ யாருக்கு நன்றி விசுவாசம் கேட்ட பையன் உன்ன வேலைக்கார பையன் மதிக்காம என்ற கூட பிறந்த மாதிரி நினைச்சனே அதுக்கு என்றா நீங்க நல்லா இருப்பியாடா நீங்க ஏடா அம்மா என்றா சொல்லியிருக்காங்க அம்மா என்றா சொல்லியிருக்காங்க போய் சொன்ன வாய்க்கு போக்கணும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இல்ல ஆமா வெளியாடா கொடுக்க இந்த கடுதாச்சி விஷயத்துல உன்னை பொலி போட்டு போடுவோம் பொலி ஓடுறா வீட்டுக்கு ஓடுறா எங்க போறது அம்மகிட்டே போய் நேரா விஷயத்தை சொல்லி போடுறதா இல்ல தங்கச்சிக்கிட்டே தனிச்சு கேட்டு போடுறதா ஐயோ என்ற மானமே போச்ச கடவுளே நான் எப்படி தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு ஊர்ல மனுஷனா வளர்த்துறது படிக்க வெங்கம்மா பேர் வெங்கம்மா உன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லலான்னு வந்தேன் என்னங்க எனக்கு சொல்றது எல்லாம் என்ற பிறந்த ஒரு சமாச்சாரம் என்ன விஷயம் வெங்கம்மா ஒரு கடிதாசி கொடுக்குறேன் அதை படிச்சு என்கிட்ட மட்டும் சொல்றீங்க பொம்பளைங்களுக்கு இருக்குங்க மாமா படிப்பு அப்படின்னு அப்பா கிட்ட கோவமா சொல்லல தப்புதான் இந்த கடிதாசி என்கிட்ட படிச்சு சொல்லி போட்டு அதோட நீயும் விஷயத்தை மறந்து உன்ற அப்பா கிட்ட இந்த கடிதாசியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி போடாது உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் எங்க குடும்பத்தோட மானம் மறுவாதி எல்லாம் இந்த கடிதாசியில தான் தொக்கி நிக்குது அப்படி என்னங்க கடிதாசி அதை என்ற வாயால வேற சொல்றீங்க சொன்னா தானுங்கிற புரியும் ரங்கம்மா என்ற பிறந்தவ இந்த பண்ணையார் மகனுக்கு ஒரு கடிதாசி எழுதியிருக்கான் அந்த பையன் இவளுக்கு பதிலுக்கு ஒரு கடிதாசி எழுதியிருக்கான் அதான் இந்த கடிதாசி இத கொஞ்சம் விளாவரியா எனக்கு படிச்சு சொல்ல பாத்தியா படிச்ச பையன் பத்திரமா கடிதாசிய பையுக்குள்ள போட்டு அனுப்பிச்சிருக்கான் அன்பே ஆசையின் ஜோதியே என்ற இது என் உள்ளத்தை கவர்ந்த ஓவியம் எதுக்குள்ள என்ன பார்த்தா கடிதாசி பார் முடிவாக சொல்லுகிறேன் நீ ஒண்ணுத்தி சொல்லுவான கடிதாசி படிக்கிற நான் சொல்லலைங்க இதுல அப்படி எழுதிருக்கு என்ன எழுதிருக்கு நெஞ்சத்திலே நீ இடம் பெற்ற பிறகு ஒரு நாள் ஒரு வேளையாவது உன்னை பார்க்காவிட்டால் என் மனதிற்கு அமைதி இல்லை சாமி இந்த பட்டணத்து படிப்பு என்னென்னத்தை எழுத சொல்லுது பாத்தியாம்ல நீ படி உன்னை இனிமேல் தினமும் சந்திப்பதற்கு ஏன் சும்மா பார்க்கிறேன் யாருல கேட்கிற நான் கேட்கலீங்க இந்த கடிதாசில எழுதுறாங்க அப்படி கேட்கறாங்க கேப்பா இனி எப்படி கேட்கறான்னு நான் பாக்குறேன் நீ என்ன பார்க்காம மேல படிக்கிறேன் இல்லற வாழ்க்கைக்கு என் தந்தை எனக்கு எதிரி உன் தமையன் உனக்கு வைரி இனி நமது முடிவை தீர்மானிக்க வேண்டும் வழக்கப்படி மண்டபத்திற்கு 8 மணிக்கு மேல் வரவும் இறுதியாக எல்லா விஷயத்தையும் பேசி விடலாம் தவறாமல் வரவும் இப்படிக்கு அருமை கண் வரமுறை கட்ட வயசுக்கு பொண்ணு விளக்கு வச்சோன்னு வீட்டை விட்டு வெளியே வர சொல்றதுக்கு என்ன துணி பண்ணையார் முதல்ல என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சம் போல இருக்கு என்ற உறந்தவளை மயக்கி நடுத்தருவில் நிக்க வைக்கிறதுக்கு நான் அவனுக்கு என்ன தப்பு அட திங்க சோத்துல மண்ணையா அள்ளி போட்டேன் ரெங்கப்பா பாத்தியா வேகாத வெயில்ல மாடா உழைச்சு என்ற பிறந்தவளை பட்டணத்துல படிக்க போட்டதுக்கு எனக்கு கை மேல பலன் கிடைச்சிடுச்சு சரி இருக்கட்டும் படிச்சவளை பார்த்து என்ற பிறந்தவளை அவன் நினைக்காம இருக்கிறதுக்கு எப்படி வழி செய்யணுமோ அப்படி செஞ்சு போட்டு வர்றேன் இப்ப எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல நாளைக்கு பொழுது விடிஞ்சோட என்ன நடந்துச்சு நீயே தெரிஞ்சுக்க வேண்டாங்க வாலிப பருவத்துல ஒருத்தர் மேல அன்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்காம இருந்த மனசுக்கு நிம்மதியே இருக்காதுன்னு இப்பதானுங்க எனக்கு கூட புரியுது அவங்க பேர்ல தப்பு இல்லைங்க அவங்கள பிரிக்காதீங்க வெங்கம்மா அந்த சர்க்கோசெல்லாம் என்ற கிட்ட காட்டாத என்ற எதிரி வயசுல பிறந்த வயலுக்கு என்ற பிறந்தவன் மான போடுறதா உங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் தகராறுன்னு தானே எங்க அப்பா சொன்னாரு அப்பனுக்கு சண்டைக்காரனா பிள்ளைக்கு சிலையிலக்காரனா அதெல்லாம் மறந்துடுங்க எதையும் மறக்க மாட்டேன் அந்த பயலை சும்மாவும் விட மாட்டேன் இருங்க தப்பு உங்க தங்கச்சி மேலே இருக்கும்போது அவர் மேல மட்டும் ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க வெங்கம்மா கோவிக்காதீங்க என்ன தடுக்காத வீணா கெட்டவருங்கிற பேரை வாங்காதீங்க பாரு வெங்கம்மா உன்னை பழையபடி கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன் இந்த கடுதாசி சமாசாரமா யாருகிட்டையும் ஒரு வரி பேசி போடாது என் காரியத்திலையும் குறுக்க வராது ரொம்ப கோபக்கார
என்னங்க என் பேச்ச கேளுங்க. பாவாயி என்ன கடுதாச்சு? ஒண்ணு இல்லையா வந்து அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத. நீ பதுங்கி பதுங்கி பாவலா போட்டுக்கிட்டு வந்த கோளார பார்த்தா நான் பின்னாடி வந்துகிட்டு இருப்பேன். என்ன விவரம்? நான் என்னன்னு சொல்றது? எதையாவது சொல்லு, இல்ல கொலை நடக்கும். கொலை என் மோரே பார்த்து பேச பிள்ளை. சின்னையா ஒரு கடுதாசி கொடுத்தாரு. யாரு கொடுத்தாரு? தங்கத்துக்கு. வீடு மாமட்டி எங்க மாமட்டி? உள்ள சொல்லு. சின்னையா தங்கம்மாவுக்கு ஒரு கடுதாசி கொடுத்தாரு. அதுக்கு வயல் கடுதாசி அந்த பொண்ணு கொடுத்துச்சு. அதை கொண்டு கதவு சென்ல போட வந்தா நீங்க வந்துட்டீங்க. அவ்வளவுதான். பாபாயி கஞ்சி குடிக்க விட்டு கண்ணை வைக்கலாமா? பச்சை கொண்டா கடுதாசி. இந்தங்கய்யா. ஆவல திருட்டு பயம் இல்ல. கிராட்ல எழுதுனா நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். கவர்ல எழுதிருக்கா. கவர்ல இந்த உள்ள நீதான் எழுத்த தொடுவிய. ஒரு வரி விடாம படிச்சு சொல்லு. அத்தான் ஆறுயிரே. என்னது? இன்பத்தின் இல்லையே. என்ன உள்ள விளையாட்டு வியாபாரமா இருக்கு? இந்த கடுதாசில இருக்குங்க ஐயா. வேறு முறைகளில் நிர்ணயிக்க வேலை இருக்கும் மண்டபத்திற்கு சந்திர நீலவானத்திலே தோன்றியதும் என்னை அவசியம் சந்திக்கும். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள. என்ன உள்ள சொல்ற? எவ்வளவு பாவாயி, இந்த கடுதாசி விஷயமா நம்ம பயகிட்ட ஒரு வரி சொன்ன என்ன நடக்கும் தெரியுமில்ல? கொலை நடக்கும். கொலை. அடுத்தாப்புல எங்க வந்து பார்க்க சொல்லி இருக்கிறா? அந்த கடைசி வரி இன்னொரு தடவை தொடு. படி உள்ளன்ற தெப்பக்கரை ஓரத்துல போதும். அதுக்கு மேல பேச நவுட்டா. நவுட்ல அம்மா அம்மா ஆத்திரத்துல அண்ணன் அடிச்சிட்டு காலையில இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. என்னமோ இன்னும் வந்துடுவாங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். அப்புறம் கடவுள் சித்தா எப்படி என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா ஜோசியக்காரன் சொல்ற மாதிரி சொல்றேன். தம்பி இப்ப வந்துருவாருங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. தங்கம் என்னம்மா உங்க அண்ணன் எண்ணத்துக்கு மாற நீ என்னைக்குமே நடக்காதம்மா. இனிமே அந்த பண்ணையார் மகனே வந்து உங்ககிட்ட பேசினாலும் ஐயா தயவு செய்து என்கிட்ட பேசி வச்சுக்காதுங்கன்னு ஒரே வார்த்தையா சொல்லிடு. என்ன இனிமே நான் ஏமா வீட்டை விட்டு வெளியே போறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நமக்கு கஞ்சி ஊத்துறான் உங்க அண்ணன். அவன் கொஞ்ச நேரம் கண் கலங்கினாலும் நம்ம காலத்துக்கு நல்லா இருக்கவே முடியாதம்மா. அம்மா அண்ணன் வாடாப்பா வா. உன் கோவம் எல்லாம் குறைஞ்சிடுதா? உனக்கு வீடு வாசல் இருக்குல்ல ஞாபகத்துக்கு வந்துச்சா? அம்மாவும் கூட பிறந்த ஒரு தங்கச்சியும் இருக்காங்கன்னு இப்பதான் உன் மனசுல பட்டுதா? தன்னை பெத்தவா ஆத்திரத்துல அடிச்சுட்டு ஒரு பேச்சு பேசிட்டா அதுக்காக காலையில போய் சாயந்தரம் தான் வரணும் புத்தியில சொல்லுதா? ஏன்பா புதுசு புதுசான பழக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டுதா? ஒழுங்கா இருக்கிற நம்ம குடும்பத்தை பார்த்து ஊராரெல்லாம் கேடு பண்ணணுங்கிற ஆசை உனக்கு வந்துருச்சாப்பா? உங்களை அலட்சியப்படுத்திட்டு போவீங்க. உங்க கோபம் தீர்ந்தது அப்புறம் உங்க முகத்தை பார்க்கலாம்னு வெளியே போவீங்க. இவன் அப்படி செய்ய மாட்டேங்க. மன்னிச்சுடு. சாப்பிட்டியாடா? இல்லைங்க. காலையில இருந்து சாப்பிடாம இருந்தா கஷ்டப்படுற இந்த உடம்பு என்னத்துக்காக? உங்க முகத்து சந்தோஷமா பார்த்தோன்னு சாப்பிடலாம் இருந்துட்டேன். என் கண்ணு என் தங்கம் வாடா கண்ணு. நான் சாப்பாடு போடுறேன். ரெண்டு பேரும் உட்காருங்க. நான் சாப்பாடு போடுறேன். ஏனுங்கம்மா இன்னும் இன்னைக்கு சாப்பிடுறீங்க?
அம்மா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. இன்னைக்கு இந்த வீடே உண்ணாவிரதம் தான். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். என்ற கூட பேசாம நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா. வாடாப்பா, நான் உனக்கு சாப்பாடு வா, நீ வா. நிக்கம்மா. அம்மா அம்மா, விஷயம் ரொம்ப தூரம் முத்தி போய் பட்டணத்து படிப்பு கடுதாசி எழுதுற அளவுக்கு வந்துடுச்சுங்க. அது என்னப்பா அது புது விஷயம்? கேட்டீங்கன்னா நாக்க புடிக்கிட்டு செத்து போயிடணுங்க. என்னடா அது? நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கும்படியாதான் விஷயத்த சொல்லண்டா. நம்படாதீங்க, காலையில எல்லாம் விலாவரியா சொல்றேங்க. இப்ப ராத்திரிக்கு நான் போய் படுத்துக்கிறேங்க. வடக்கு வைக்கோன்னு தங்க வெளியே போகணும்னு சொன்னா விட்டு போடாதீங்க, விட்டு வச்சுக்கோங்க. நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. பாக்குறாங்க பார்த்தா என்னடா? அவளை பத்தின சமாசாரம் தானுங்க. பரவாயில்ல, என்ன நடந்தது சொல்லு. அம்மா, காலையில எல்லா விஷயமும் புட்டு புட்டு விலாவரியா கொஞ்சம் சாப்பிடா. வேண்டாமுங்க, நீங்க மட்டும் தங்கத்தை வெளியே விட்டு போடாதீங்க. அவ வெளியே போனா பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. என்னமோ போவோம். பாருங்க. பவளமலை யாரு? நான் இன்னைக்கு காட்டுல போய் படுத்துக்கிறேன், நீ வீட்லயே சாக்கிறதே படுத்துக்கோ. ஏனுங்க? அடுத்த காட்டு மாடு நம்ம காட்டுக்கு மேய வருதா, போய் பார்த்து போட்டு வந்துடுறேன். நான் கூட வரேன் தம்பி. என்னண்ணா என்கிட்ட பேசுறேன் அண்ணா? அப்பனே ஷண்முகம் வேலாயுதம் முருகா ஞானபண்டிதா. ஏன்பா இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல நேரத்தோட படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது? கண்ணு, தூக்கம் வரலடா. ஏன்பா? இப்ப ஒண்ணு நேரம் சரியில்லை, சாவகாசமா சொல்றேன், போய் படு. அடடே, சுருட்டு தீர்ந்து போச்சு போல் இருக்க. நான் போய் வாங்கிட்டு வரட்டுமாப்பா? சுருட்டா? வெளியில ஒரே இருட்டா இருக்கு, வேணாம் போ. பேட்டரி லைட் இருக்குப்பா. பேட்டரி லைட். பேட்டரியா? வேண்டாம், காந்த விளக்கெல்லாம் கையில வச்சிருக்க கூடாது. இங்கே இருக்கட்டும், போய் படு போ. போனியா? போயிட்டேன். சுருட்டு வாங்கிட்டு வரானா? சுருட்டு இன்னும் என்ன குருட்டு பையன் நினைச்சானா? நான் பெத்த பயப்புள்ள என்கிட்டே நாடகம் ஆடுறாயா? அது என்ன ரூமா? ஒரே டெஞ்சம் மாதிரி மனுஷன் படுப்பான அதுல மனுஷன். ஏன்டா இத்தனை நாளா நீ தானே படுத்திருந்த? அங்க காத்தே வரலப்பா. ஏய், இங்க வாட காத்து, உன் உடம்புக்கு ஒத்துக்காது, உள்ளவே படு. அடாடாடா, நான் எங்க படுத்தா உங்களுக்கு என்னப்பா? ரொம்ப கோச்சுக்கிறியே, கோச்சுக்காதரா கண்ணு. டேய் அப்பா சாமி, உள்ள போய் படுறா. இனிமே உள்ள அந்த கோடன்ல படுக்க என்னால முடியாதப்பா. நான் போய் திண்ணையில படுக்க போறேன். டேய் இந்தடா, உங்க அப்பன் சொல்றேன்டா, உங்க அப்பன் சொல்றேன், மரியாதையா உள்ள போய் படு. முடியாது. ஆனா அப்ப எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? எழுத்து விவகாரமா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா அப்பா, ஏன்பா கதவை சாத்துறீங்க? ஊரே கெட்டு கிடக்குது, திருட்டு பசங்களாம் ஜாஸ்தியா இருக்கானுங்க, கதவை பூட்டி வைக்கிறேன், உள்ளவே படு. ஏன்பா வேடிக்கை செய்வீங்களா? ஆமா, நீ நான் விளையாட்டு பிள்ளைங்க கிச்சு கிச்சு தாம்பூலம் காட்டிக்கிறேன், போய் படுறான்னா. அப்பா கதவை திறக்கிறீங்களா இல்லையா? டேய், கண்ணை மூடிக்கிட்டு தூங்க போறியா இல்லையா? அப்பா என்னடா பெரிய நியூசன்ஸா போச்சு. அதுக்கு மேல பேச்ச நவுட்டாத. படுத்தியா? படுத்தியாடா? படுத்துட்டேன். டேய் கருப்பா, பாவாயே எங்க உள்ள பாவாயே? படுத்துங்கடா. சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்துகிட்டு இந்த பய இதை விட்டு ஒரு அடி நாள விடப்படாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்கப்படாது பிள்ளை. சாக்குறது பண்ணக்காட்டு வரைக்கும் போயிட்டு வர. தங்கம், படுத்து தூங்கம்மா, காலையில படிச்சுக்கலாம். தூக்கம் வரலம்மா, மனசுக்கு என்னமோ போல இருக்கு. அடையாமா நீ ஒண்ணும் கண்ணை மூடிக்கிட்டு படுத்தா தன்னால தூக்கம் வருமா? அவளமல்ல, உன்னை யார் கேட்டா? நீ பேசாம இரு. அம்மா, அண்ணே சமயக்கட்டுல என்னம்மா சொல்லுச்சு? அதுவா, சொரக்கா கூட்டு செய்திருந்தனே, அதுக்கு உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ படுத்து தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. சரிம்மா.
பட்டுப்பூச்சி காட்டுக்குள்ளே வந்திருக்கும் அம்மா, அதை பார்க்க போக துடிக்குது நம்ம வீட்டு பூச்சம்மா. பாவலமல என்ன சத்தம்? ஒண்ணுமில்லம்மா, தூக்கத்துல வளர்றாங்க. பேசாம தூங்கு. தங்கம், எங்கே போற? எங்கேயும் இல்லம்மா, தண்ணி குடிக்க போறேன். தண்ணி குடிக்க வெளியே எங்கேம்மா போற? சமையக்கட்டு இங்கில்ல இருக்கு. தூக்க கலகத்துல பாதை தடுமாறி போச்சுமா. ஒழுங்கான பாதை இருக்க ஓரமா ஏம்மா போற? போய் தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கு. இந்த பாரு தங்கம், உங்க அம்மாவுக்கு கோபம் வரும்படியா நடந்துக்காது. அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். எனக்கு தண்ணி கூட வேண்டாம், நான் தூங்குறேன். தூங்கு. காரியம் பறிக்கவில்லை ராமாக்கா அமாக்கா, கனவு பறிக்கவில்லை ராமாக்கா அமாக்கா. அவ்வளவுல பேசாம படுத்து தூங்குறியா இல்லையா? என்ன தைரியம்? ஊட்ட தாண்டி ஊரை தாண்டி இந்த இடத்துல இந்நேரத்துல என்ற பிறந்தவளை வந்து பார்க்க சொல்றதுக்கு அந்த பண்ணையார் மகனுக்கு என்ன கொழுப்பு. வரட்டும் அந்த பையன். மான மறுவாதியோட வாழ தெரியல, ரோஷக்கார மாதிரி பேச வந்துடுறானுங்க. பேச அவங்கிட்ட 7 வண்டி தப்ப வச்சுக்கிட்டு என்னத்துக்குடாப்பா எதிரிய குத்தம் சொல்றீங்க? வார்த்தை மறுவாதிய மீறி போகுது. முதல்ல மறுவாதி குறைவான வார்த்தை அங்கிருந்து தான் வந்தது. தரங்கட்ட பேச்சு வேணாம். அந்த பூச்சி காட்டுற வேலை இங்கேயும் வேண்டாம். அத்தோட அங்க பேச்சு நிக்கட்டும், அதோட அங்கேயும் நிறுத்தட்டும். நிறுத்தலைன்னா என்ன செய்வ? நீ என்னையா செய்வ? இனி ஒரு வார்த்தை அனாவசியமா பேசினா துண்டு துண்டா வெட்டி இந்த குளத்து மேட்ல புதைச்சு போட்டு போயிரும் பையன். உடுத்த கடனுக்காக காட்டையும் வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு என்ற ஐயனை ஊரை விட்டு ஓட்டினதே நீதான் கேள்விப்பட்ட அன்னைக்கே உன்னை 2 துண்டா வெட்டி என்ற காட்டு மேட்லயே புதைச்சிருப்பேன். என்ற அம்மா கூட பிறந்தவனாச்சேன்னு உன்னை சும்மா விட்டேன். நிக்காத, ஓடிடு. என்னடா செய்வ? கையடியா புடிச்சா புடி காண மாட்டேன். என்னமோ துள்றி என்ன? செங்கோடா, எங்க பண்ணையாரையாடா இப்படி பேசிட்டு இருக்கிற? வாடா வா. நீ ஏதாவது எக்கு தப்பா பேசுன பல்ல கழட்டி கையில குடுத்து போடுவோம், ஓடி போயிடா. நீ யாரா என்ன பேச? என்ற தகராறுல தலை கொடுக்கறதுக்கு நீ யாரா? செங்கோடா, கடைசியா சொல்றேன், எங்க பண்ணையார எதையாவது பேசிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. ஏய், நீ எங்க செங்கோடல ஒரு வார்த்தை தப்பா பேசுற உன் தலை காம போயிடும். உன்னை யாரே வர சொல்லுவீங்க? உன்னையாவது இங்க கூப்பிட்டான். நான் எங்க பண்ணையாருக்காக வந்தேன். நான் என் செங்கோலுக்காக வந்தேன். டே முனியப்பா, நீ இவ்வளவு தூரம் பேச வந்துட்டியா? 2 பேரும் சேர்ந்து ஒத்தல அடிக்காம அடிச்சு போடுவாங்கல்ல பெரிய சுப்பாய்க்கு மண்டைய பொழந்து போடுவான். ஆமா, ஏற நிறுத்துடா. இருக்குடா. நான் மரியாதையா சொல்றேன், இந்த இடத்தை விட்டு நீ வீட்டுக்கு ஓடுறியா இல்லையா? என்ன பண்ணுவ? உன்னை வெட்டி பொழத்து உயிரோட மாத்தி விடுவேன்.